Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. சமீபத்தில் கட்சி கொடியை அறிமுகப்படுத்திய திருமதி வி.கே. சசிகலா கட்சியின் பெயர் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்று இன்று அறிவித்திருக்கிறார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிடுவோம் என்றும் கூட்டணி அமைத்தே தேர்தலை சந்திப்போம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இது பற்றி விளக்குகிறார் செய்தியாளர் மணிகண்டன். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நெருங்கிய தோழியான வி.கே. சசிகலா கடந்த மார்ச் 13ஆம் தேதி ராமநாதபுரம் கமுதியில் நடைபெற்ற மாநாட்டில் புதிய அரசியல் கட்சியை துவங்கிருப்பதாக அறிவித்திருந்தார். முன்பாக 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாத நிலைப்பாட்டை எடுத்திருந்த அவர் தொடர்ந்து அதிமுக கட்சி கொடியுடன் பல்வேறு இடங்களில் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருந்தார். பல்வேறு நீதிமன்ற வழக்குகள், அதற்கு பிறகாக அதிமுகவோட பொதுச் செயலாளர் எந்த நிலையிலுமே வி.கே. சசிகலாவை கட்சியில் இணைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருந்த நிலையில் புதிய அரசியல் கட்சி தொடங்கும் முடிவை அறிவித்திருந்தார். அதன்படி அந்த மாநாட்டில் கட்சியுடைய கொடியையும் அறிமுகப்படுத்தி விரைவில் கட்சியுடைய பெயரை அறிமுகப்படுத்துவேன் என தெரிவித்திருந்தார். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற மாநாட்டில் கருப்பு, வெள்ளை, சிவப்பு நிறத்திலான கொடியும் அதில் முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோருடைய உருவப்படங்கள் பொறித்த அந்த கொடியை அறிமுகம் செய்து வைத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக இன்று சென்னை போயஸ் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் கட்சியுடைய பெயரை அவர் அறிவித்திருக்கிறார். அந்த கட்சியுடைய பெயரின்படி அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்பதுதான் கட்சியுடைய பெயர் என்றும் அதற்காக 2026 சட்டமன்ற தேர்தலில் தென்னந்தோப்பு சின்னத்தில் இந்த கட்சி போட்டியிடும் என்றும் அறிவித்திருக்கிறார். அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் தென்னந்தோப்பு சின்னம். எத்தனை தொகுதிகளில் போட்டியிடப் போகிறார்கள், தனித்து போட்டியா அல்லது கூட்டணி அமைத்து போட்டியா என்ற எந்த விவரமும் இல்லை. ஆனால் கட்சி அறிவிக்கப் போகிறோம் என்று மாநாட்டில் தெரிவித்தவாறே கட்சியுடைய பெயரும் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொண்டர்கள் மத்தியில் இந்த கட்சியுடைய பெயர் அறிவிக்கப்பட்டதை தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் கொடுத்தும் கொண்டாடி இருக்கின்றனர். நன்றி மணிகண்டன், உங்களுடைய தகவல்களுக்கு. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.